அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் கோயம்புத்தூர். தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ப்ராசஸில் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரேங்க் லிஸ்ட்டை எதிர்பார்த்து நம்ம காத்துட்டு இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் இந்த வருஷம் கட் ஆஃப் கண்டிப்பாக நமக்கு இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது தெரியும். பட் கட் ஆஃப் அப்படிங்கிறது ஒரு அன்பிரடிக்டபிளாக இருக்குது இந்த வருஷம். என்ன காரணம் அப்படின்னா, நிறைய குழந்தைகள் நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க. அப்போது இந்த சுச்சுவேஷனில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் படிக்க நினைக்கிறாங்க, ஒருவேளை கிடைக்கிறேன்னா கவர்மெண்ட் கோட்டால நம்ம படிக்க நினைக்கிறாங்க. பட் இந்த வருஷம் எப்படி இருக்க போகும் தெரியாதனால, ஒருவேளை கவர்மெண்ட் கோட்டால படிக்க இடம் கிடைக்கல அப்படின்னா, கவர்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் 8 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வரைக்கும் செலவு ஆக வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ கவர்மெண்ட் கோட்டால செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் இடம் கிடைக்கலன்னா அடுத்த ஆப்ஷன் மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது 18 லட்சத்திலிருந்து 20 லட்சம் வரைக்கும் நமக்கு ஃபீஸ் இருக்கு. அப்போ டபுள் டைம் த ஃபீஸ். அப்போ குடும்ப பொருளாதார சூழ்நிலை அந்த அளவுக்கு ஃபீஸ் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் குழந்தைகள் இருக்காங்க. அப்போ எம்பிபிஎஸ் தான் படிச்சாக வேண்டும் ஒரு கட்டாயத்தில் இருக்க வேண்டிய காரணம் என்ன அப்படின்னா, அவங்க ரிப்பீட் பண்ணியிருக்காங்க, ரீரிப்பீட் பண்ணியிருக்காங்க. எம்பிபிஎஸ் தான் அவங்க கனவாக இருக்கு. அப்போ நம்ம எம்பிபிஎஸ் படிக்க முடியுமா? அந்த 8 லட்சத்திலிருந்து 10 லட்சம் செலவுக்குள்ள நம்ம படிக்க முடியுமா வருஷம்? கண்டிப்பாக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதுக்கு என்ன வழிமுறைகள் அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க. இப்போ அடுத்தது, நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டால மார்க் கொஞ்சம் குறைவா இருக்கனால மேனேஜ்மெண்ட் கோட்டால போயிடலாம் நினைக்கிறாங்க. கவர்மெண்ட் கோட்டா கிடைக்கலன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டால போகலாம் நினைக்கிறாங்க. பட் இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டால ஃபீஸ் அப்படிங்கிறது என்ன? 18 லட்சத்திலிருந்து 20 லட்சம் வரைக்கும் வருதுங்க. பட் இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் கிடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிற பட்சத்தில், மார்க் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, அடுத்து என்ன பண்ணலாம்? என்ஆர்ஐ லேப்ஸ் போகலாம். என்ஆர்ஐ லேப்ஸ் 21.5 lakhs பிளஸ் எக்ஸ்ட்ரா ஃபீஸோட ஹாஸ்டலோட 25 lakhs வந்துடும். அப்போ ஒரு 8 லட்ச ரூபா நமக்கு வித்தியாசம் வருது. ஒரு 7 லட்ச ரூபா வித்தியாசம் வருது. அப்போ குடும்ப சூழ்நிலை மேனேஜ்மெண்ட் கோட்டால தான் படிக்க நினைக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? என்ஆர்ஐ லேப்ஸ் போக முடியல. அப்போ எம்பிபிஎஸ் படிக்க முடியாதான்? என்ன காரணம் அப்படின்னா, அவங்க எம்பிபிஎஸ் தான் நமக்கு ட்ரீம் அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. 1 வருஷம் ரிப்பீட் பண்ணியாச்சு, 2 வருஷம் ரிப்பீட் பண்ணியாச்சு. அப்போ அடுத்த ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்குதுங்க. என்ன ஆப்ஷன் அப்படின்னா, நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால நமக்கு இந்த பட்ஜெட்ல இல்லை அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் டீம்டு யூனிவர்சிட்டி போகலாம். பட் டீம்டு யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் 25 lakhs பிளஸ் 27 lakhs வருதுங்க. பட் ஒரு சில டீம்டு யூனிவர்சிட்டிஸ் ஒரு சில ஸ்டேஜ் ஆஃப் கவுன்சிலிங்ல ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸ் அளவுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஒரு 20 லட்ச ரூபா ரேஞ்சில் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். பட் இது ஒவ்வொரு கல்லூரியும் ஒரு சில ஸ்டேஜில் அவங்களுக்கு சீட் ஃபில் ஆகணுங்கிற சுச்சுவேஷனில் அவங்களுடைய பட்ஜெட் அது 20 lakhs வரைக்கும் வரக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். எல்லா கல்லூரியுமே வருமானா ஒரு சில கல்லூரிகள் அந்த பட்ஜெட்ல வரக்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்போ அந்த மாதிரி நீங்க பார்த்து செலக்ட் பண்ணி சேர்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கங்க. இல்லை சார், நான் கவர்மெண்ட் கோட்டால படிக்க நினைச்சேன், கவர்மெண்ட் கோட்டால படிக்க முடியாது, இடம் கிடைக்கல அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டால கிடைக்கும். பட் மேனேஜ்மெண்ட் கோட்டால அளவுக்கு நம்ம ஃபீஸ் கட்ட முடியாது அப்படின்னா அடுத்தது கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸ்ல நான் தான் எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னா எம்பிபிஎஸ் அட் அப்ராட் போகலாமா? வெளிநாட்டில் எம்பிபிஎஸ் படிக்கலாமான்னா தாராளமாக படிக்கலாங்க. நிறைய குழந்தைகள் எம்பிபிஎஸ் வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்து இப்போ கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணுறாங்க, இன்டர்ன்ஷிப் பண்ணுறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குதுங்க. பட் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், சார் நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்துட்டு என்ன பண்ணுறது? நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து எல்லாரும் தான் எழுதி ஆகணுங்க. அது இந்தியாவில் இருக்கிற எல்லா குழந்தைகளும் எம்பிபிஎஸ் ஃபைனல் இயரில் நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதி தான் ஆகணும். அது அப்ராட்ல படித்தாலும் எழுதி தான் ஆகணும். இல்லை அது ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமினேஷன் எழுதணும்னா தாராளமாக எழுதலாம். நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா எஃப்எம்ஜிஏ எக்ஸாம் எழுதுறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அப்போ வேற ஆப்ஷன் நமக்கு இல்லைங்களா? கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸில் தான் நம்ம படிச்சாகணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் படிக்கிறதுக்கு குடும்ப சூழ்நிலைகள் ஒத்து வரலை. அப்போ நீங்கள் அடுத்த ஆப்ஷன் அப்ராட் எம்பிபிஎஸ் படிக்கலாம். பட் அதெல்லாம் உங்கள் கையில் இருக்கு. நீங்கள் நல்லா கான்ஃபிடண்டாக இருந்தீங்க அப்படின்னா எம்பிபிஎஸ் அப்படிங்கிறது வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்து இங்கே நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் எழுத முடியும். இல்லை எஃப்எம்ஜிஏ ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமினேஷன் எழுதி பாஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக டாக்டர் ஆக முடியும். அப்போ அது சம்பந்தமான சந்தேகங்கள் இருக்கு, எம்பிபிஎஸ் அப்ராட்ல படிக்கலாமா அப்படிங்கிற சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கு என்ன வழிமுறைகள் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஒருவேளை டீம்டு யூனிவர்சிட்டி ஃபீஸ் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமானா ஒரு சில டீம்டு யூனிவர்சிட்டி குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அது சம்பந்தமா நீங்க தேவைப்பட்டாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. 9363443685 இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களை காண்டாக்ட் பண்றோம். வாட்ஸ்அப் பண்ணுங்க.
இல்லை அப்படின்னா இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன்ல கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன்ல கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம். அந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. மீண்டும் ஒரு முறை சொல்றேன். ஸோ இந்த மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டி ஃபீஸ் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னா ஒரு சில டீம்டு யூனிவர்சிட்டிஸ் ஃபீஸ் குறைவா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லை எனக்கு எம்பிபிஎஸ் அப்ராட்ல படிக்க விருப்பம் இருக்கு அப்படின்னாலும் தாராளமாக நீங்க படிக்கலாம். ஸோ அதுக்கான வழிமுறைகள் தேவைப்பட்டாலும் நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஒன்று வாட்ஸ்அப் பண்ணலாம். மறக்காம இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன்ல கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அது நம்ம எம்பிபிஎஸ் தான் படிச்சாகணும், ரிப்பீட் பண்ணியாச்சு, ரீரிப்பீட் பண்ணியாச்சு, 3 டைம் படிச்சிருக்காங்க. அப்போ ஏதாவது ஒரு வழிமுறையை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலையில இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. எம்பிபிஎஸ்